ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பைக்லேருந்து எலக்ட்ரிசிட்டி வந்து எடுக்க போகிறோம். பைக்கில் மட்டும் இல்லை, எல்லா பைக்லேருந்து எடுக்கலாம். அதை பார்த்திங்கன்னா நம்ம பண்ண DC to AC கன்வெர்ட்டர் பார்த்திங்கன்னா நம்ம 500 வாட்ஸ் இது நம்ம பண்ணது. அதை பார்த்திங்கன்னா நான் இப்போ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் வந்து லைன் கனெக்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம ஒரு லோடை போட்டு செக் பண்ண போகிறோம். அதை பார்த்திங்கன்னா 650 வாட்ஸ் இந்த கட்டிங் மிஷினு நம்ம போட்டு இப்போ ஆன் பண்ண போகிறோம். பக்காவாக ஒர்க் ஆகுது, 100% ஒர்க் ஆகுது. பார்த்திங்கன்னா ஆம்பியர் தான் அதிகமாக ஏன்னா இதில் இருக்கக்கூடிய பேட்டரி பார்த்திங்கன்னா 4Ah பேட்டரி. வாங்க ஃபுல் வீடியோ பாருங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எலக்ட்ரிசிட்டி இல்லாத சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிசிட்டியை வந்து ஜெனரேட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணோன்னா அதுக்கு தேவையான ஒரு பொருள் பார்த்திங்கன்னா DC to AC கன்வெர்ட்டர். அதாவது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பார்த்திங்கன்னா DC வோல்டேஜ்லேருந்து AC வோல்டேஜாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா நானே ரெடி பண்ண ஒரு ப்ராடக்ட். அது பார்த்திங்கன்னா 500 வாட்ஸ் ஒரு இன்வெர்ட்டர் மாதிரி இன்வெர்ட்டர் டைப் தான். அதாவது பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நானே அசம்பிள் பண்ணேன். ப்ராப்பர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நானே அசம்பிள் பண்ணேன். இது வந்து டிரான்ஸ்ஃபார்மரு 10 ஆம்பியர் வந்து டிரான்ஸ்ஃபார்மரு, த்ரீ பேஸ் டிரான்ஸ்ஃபார்மரு. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு இன்வெர்ட்டர் போர்டு, அதாவது 2 மாஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய இன்வெர்ட்டர் போர்டு. இது வந்து கூலிங்காக அந்த ஹீட் ஷீல்டு வந்து பார்த்திங்கன்னா மாஸ்போர்ட் வந்து ஹீட் ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஃபேனை வந்து 12 வோல்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஃபேனை ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 2 LED லைட் போட்டிருக்கேன். LED லைட் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து சார்ஜிங், அதாவது பார்த்திங்கன்னா ஏசியில் வரக்கூடிய லைனை வந்து இப்போ சார்ஜிங் ஆன் ஆகணும், வந்து பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்காக யூஸ் ஆகும். இது வந்து மிஷின் ஆன் ஆகிறதுக்கான ஐடென்டிஃபிகேஷனுக்கான ஒரு LED லைட்டு. இது வந்து லோ பேட்ரி அண்டு ஓவர்லோடுனா இந்த லைட் வந்து ரெட் கலர் லைட் வந்து எரியும். இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு. வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 100 UFW கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டர். இது வந்து நான் எதனால் நான் வந்து கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து 12 வோல்ட் வோல்டேஜ் வந்து DC வோல்டேஜை வந்து கொடுப்போம். இந்த DC வோல்டேஜ் கொடுக்கும்போது இதில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி பார்த்திங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஃப்ரீக்வன்சி பார்த்திங்கன்னா ஸ்டேட்டர் டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து அனுப்போம். அதான் பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம எலக்ட்ரிக்கல் ஃபீல்டை வந்து கன்வெர்ட் பண்ணி தருது. அதுலேருந்து வரக்கூடிய சப்ளை பார்த்திங்கன்னா AC வோல்டேஜ். இது வந்து ரிலே பார்த்திங்கன்னா 12 வோல்ட் ரிலே. இது வந்து இதில் வரக்கூடிய AC வோல்டேஜை வந்து சுவிட்ச் ஆன் ஆகி இதுலேருந்து அவுட்புட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 220 வோல்டேஜாக கன்வெர்ட் ஆகுது. இதை வந்து நம்ம ஃபில்ட்ரேஷன் பண்ணோம். அதாவது பார்த்திங்கன்னா AC வோல்டேஜை வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணி ப்ராப்பராக நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 220 வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு அவுட்புட் தரும். வாங்க இதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து சுத்தமாக கட்டு, பவர் சப்ளை வந்து கட் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்டை வச்சு நம்ம ஹோமை வந்து ரன் பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இது இன்ஸ்டால் பண்ண போகிறோம். என் பைக்கில் இருந்தால் இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி எடுக்க போகிறோம். எதனால் நம்ம பைக்லேருந்து எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 12 வோல்ட் பேட்டரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா 4Ah பேட்டரி. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ப்ளஸ்ஸு மைனஸு, அதாவது பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் வந்து நம்ம கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். மாற்றி கொடுத்திங்கன்னா என்ன ஆகும் பார்த்திங்கன்னா மாஸ்போர்ட் வந்து வெடிச்சிடும். அதனால் நம்ம ப்ராப்பராக வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். நம்ம ப்ளஸ் மைனஸ் கனெக்ஷன் கொடுத்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கன்வெர்ட்டர் வந்து ஆன் ஆகிடுச்சு. அது பார்த்திங்கன்னா இது ஆன் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் லோடு வந்து கொடுத்து செக் பண்ண போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா 650 வாட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கட்டிங் மிஷின் கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா ஆனால் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. பார்த்திங்கன்னா 100% பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. பாருங்கள், இப்போ நம்ம வீட்டில் வந்து ரன் பண்ண போகிறோம். பாருங்கள் லைன் வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டோம், ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு ட்ராப் ஆகும். அதாவது கட்டிங் மிஷின் போட சொல்லியே பார்த்திங்கன்னா 8 ஆம்பியர் கிட்ட எடுத்துது. அதனால் இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து வண்டியை வந்து ஆன் பண்ணுறேன். வண்டி ஆன் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா RR யூனிட்டுக்கு போவோம். RR யூனிட்லேருந்து பார்த்திங்கன்னா பேட்டரி சார்ஜ் ஆகும். அதாவது பார்த்திங்கன்னா 14 வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு பேட்டரி வந்து வரும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம பைபாஸ்லேயே யூஸ் பண்ணலாம். அதாவது பார்த்திங்கன்னா லோடு கொடுக்கும்போது நம்ம பைபாஸில் யூஸ் பண்ணும்போது நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம். அதனால் பார்த்திங்கன்னா வண்டி ஆனால் இன்ஜின் வந்து ஆன்லேயே இருக்கணும். நீங்கள் சப்போஸ் ஆனில் இல்லாமல் விட்டிங்கன்னா வெறும் பேட்டரி வந்து சுத்தமாக ட்ரை ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து பைக் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஆனில் இருக்கணும். இப்போ நான் வந்து லைன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் நியூட்ரல் பார்த்திங்கன்னா டேரெக்டாக கொடுத்துட்டேன். அதாவது ஃப்ளக் பாயிண்ட் நார்மல் ஃப்ளக் பாயிண்டில் பார்த்திங்கன்னா பேஸ் நியூட்ரல். பார்த்திங்கன்னா MCB வந்து ஆஃப் பண்ணிடணும். MCB பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிடணும். ஆன் பண்ணிங்கன்னா சடனாக எலக்ட்ரிசிட்டி வந்துன்னா டேரெக்டாக ஃபுல்லாக பஸ்ட் ஆகிடும். அதனால் பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ நான் பேஸ் நியூட்ரல் கொடுத்துட்டேன். சுவிட்சு பார்த்திங்கன்னா இப்போ போட்டவொடனே பார்த்திங்கன்னா லைன் வந்துச்சு. இப்போ ப்ராப்பராக பார்த்திங்கன்னா வீட்டு ஃபுல்லாகவே ரன் ஆகும். மெயின் நீங்கள் ரன் ஆகும்போது என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு எது யூஸ் பண்ண போகிறீங்களோ அது மட்டும் போடணும். சப்போஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா ஓவர்லோடில் என்ன பண்ணால் நம்ம யூபிஎஸ் வந்து சடனாக கட் ஆகிடும்.
அதனால் பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியர் டோட்டலி லாஸ் ஆகும். நம்ம பேட்ரி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வெறும் குறிப்பிட்ட பொருள், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 12 வாட்ஸு எல்இடி யூஸ் பண்ணலாம். அது பார்த்திங்கன்னா 22 வோல்டேஜ் வந்து டியூப் லைட் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஃபேன் யூஸ் பண்ணலாம். எதனா ஒரு 2 எக்யூப்மெண்ட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து பைபாஸ்லேயே ஒர்க் ஆகும். நீங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாட்ஸை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் அதாவது யூஸ் பண்ண முடியாது. பைக் பேட்ரி பார்த்திங்கன்னா டோட்டலாக ட்ரை ஆகிடும். நம்ம பைபாஸில் யூஸ் பண்ணலாம். அதை குறிப்பிட்ட ஆம்பியர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 5 ஆம்பியர் கிட்ட எடுக்கிற மாதிரி. அதாவது பார்த்திங்கன்னா பாருங்கள், ஃபேன் வந்து ரன் ஆகுது. பாருங்கள், ஃபேனும் ரன் ஆகும், லைட்டும் ஒர்க் ஆகும். 22 வாட்ஸு. ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம எதுக்காக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பேரிடர் காலத்தில் பார்த்திங்கன்னா மின்சார தடை வந்து ஏற்படும் அதிகமாக. அந்த மழை காலத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக மின்சாரம் வந்து கட் பண்ணிடுவாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம 100% பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ அன்றாட காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து மொபைல் வந்து யூஸ் பண்ணுறீங்க. இப்போ சப்போஸ் மொபைல் சார்ஜ் இல்லாத டைமில் பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சி ஒரு கான்டாக்ட் கூட பண்ண முடியாது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா சார்ஜ் இல்லாத டைமில் இந்த மாதிரி மெத்தடை நம்ம பயன்படுத்தி நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி ஹோமில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை ரன் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நம்ம 100% பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். இது எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. சப்போஸ் உங்களால் இந்த ப்ராஜெக்ட் பண்ண முடியலன்னா ஆன்லைன்லேயே பார்த்திங்கன்னா DC to AC கன்வெர்ட்டர் 200 வாட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாங்கி இதை பயன்படுத்துவீங்க. பைக்கில் மட்டும் பண்ண முடியாது, எல்லா பைக்கிலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணலாம். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா 12 வோல்ட் பவர் சப்ளை மட்டும்தான். நீங்கள் இது ஃப்ரீ எனர்ஜி வேணும்னா நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து அப்லோட் ஆகும் உங்களுக்கு. மேலும் வீடியோ நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இதனால் சரியாக வீடியோ எடுக்க முடியல, ஒரே கையில் வந்து ஃபோன் வச்சுட்டு யூஸ் பண்ணுறதுனால எடுக்க முடியல. தேங்க்ஸ் ஃபார்